Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Predict your college. எப்படி சார் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போன வருஷம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் எந்த ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் வரைக்கும் கிடைச்சது? இப்போ நீங்கள் எந்த ரேங்க்ல இருக்கீங்க? கம்பேர் பண்ணி ரேங்கை சொல்கிறேன், மார்க்கை சொல்லலை. ரேங்கை கம்பேர் பண்ணி நீங்கள் இந்த காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் ப்ரெடிக்ஷன் ஒன்லி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் கரூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்டில் 13,533வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 13,533வது ரேங்க்குக்கும் 630க்கும் சம்மந்தமே இருக்காது. பார்த்துக்குங்க, மார்க்கை பார்க்காதீங்க. நான் சொல்கிற ரேங்க்குக்கு இந்த வருஷம் நீங்கள் எந்த மார்க்கில் இருக்கீங்கன்னு பார்த்துக்குங்க. ரவுண்ட் 3ல் 17,766வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு கரூரில். அதே போல் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஜென்ரல் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் 15,173லேருந்து தேர்ட் ரவுண்டில் 17,802வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 20,623வது ரேங்க்லேருந்து 24,200வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓகே, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 89,647லேருந்து 1,22,316வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,37,319லேருந்து 1,69,009வது ரேங்க் வரைக்கும் லாஸ்ட் ரவுண்ட் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 5 வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. ஓகே, ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 1ல் 623, அதாவது 16,821வது ரேங்க்லேருந்து 23,146வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 17,184லேருந்து 20,971வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 20,954லேருந்து 23,753வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 99,355வது ரேங்க்லேருந்து 1,23,045வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,39,120லேருந்து 1,59,548வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1ல் 15,942வது ரேங்க் வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கு கிடச்சிது. ரவுண்ட் 3ல் 17,013வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 17,097லேருந்து 18,961வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 21,279வது ரேங்க்லேருந்து 24,621வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 98,447லேருந்து 1,20,215வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,29,968லேருந்து 1,59,437வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1ல் 15,059வது ரேங்க் அன்ரிசர்வ்ட் கிடச்சிது. ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டில் வரைக்கும் 23,670வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 16,047லேருந்து 20,804வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 20,586லேருந்து 23,345வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 92,540வது ரேங்க்லேருந்து 1,28,892வது ரேங்க் வரைக்கும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,30,586லேருந்து 1,50,464வது ரேங்க் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடச்சிருக்கு. திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல் அன்ரிசர்வ்டுக்கு 15,559வது ரேங்க்லேருந்து 20,472வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 16,290லேருந்து 20,544வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 20,961லேருந்து 25,005வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 93,176வது ரேங்க்லேருந்து 1,22,232வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,35,693லேருந்து 1,53,464வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. திருப்பூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கு 12,879வது ரேங்க்லேருந்து 23,668 ரவுண்ட் 5 வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 13,404லேருந்து 17,212வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 21,019வது ரேங்க்லேருந்து 24,994வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 93,353லேருந்து 1,21,792வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,27,763லேருந்து 1,30,586வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 6 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்கான போன வருஷம் ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் ரேங்க் பார்த்துருக்கோம். ஸோ தட் அந்த ரேங்க் வச்சு இந்த வருஷம் நமக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் another 6 காலேஜ் பார்க்கலாம். தேங்க்யூ.